அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் கேட்டை நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் முதல் பகுதியில் வந்து அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி இந்த பதிவில் வந்து அந்த நட்சத்திர பாதங்களில் பிறந்திருக்கவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த நட்சத்திரம் முதல் பாதம், இந்த நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நட்சத்திர அதிபதி வந்து பார்த்திங்கன்னா புதன் ஒருவர். ராசியில் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி, காலபுருஷன் 8வது ராசி. அந்த ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். இந்த முதல் பாதம் வந்தால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசியில் வரும். அது காலபுருஷன் 9ஆம் இடத்துல வருது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கச்சே வந்து இவங்களுடைய சாயல் எப்படி இருக்கும் அப்படின்னா, செவ்வாயின் வீடு புதனோட நட்சத்திரம் குருவோட அம்சத்தில் இருக்கும். ஸோ குருவோட அம்சத்தில் இருக்கிறதுனால நல்ல படிப்பாளிகள் இருப்பாங்க, நல்ல திறமையானவர்கள் இருப்பாங்க, செயல் வீரர்கள் சொல்லலாம், தைரியசாலிகள் சொல்லலாம், எந்த ஒரு வேலையும் திறம்பட செய்வார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொறுமையானவர்கள், ஆன்மீகத்தில் நிறைய ஈடுபாடுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் சில படிப்பாளிகள் நல்லா சொல்லுவாங்க. இன்னும் உடன்பிறப்புக்கள்லாம் நல்லா பாசம் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்களால வந்து ஒரு சில சமயத்தில் வந்து ஒரு சங்கடங்கள் இவங்க சந்திக்க வரும். அவங்களால இவங்களுக்கு பிரதிபலன் எதுவும் அவங்களுக்கு கிடைக்காது. அதோட இது இருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து இவங்க பொறுமையானவர்கள் தான் தர்மசீலர்கள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல படிப்பாளிகள். ஏன்னா இது வந்து உங்களுக்கு நம்ம முன்னே சொன்னேன் இல்லைங்களா, குரு செவ்வாய்னா செவ்வாய் ப்ளஸ் புதன் ப்ளஸ் குரு 3 இடத்துல இருக்கும். அதனால் கோபங்கள் கொஞ்சம் அதிகமாக வரும். தந்தை மேலே அதிகமாக பாசமிக்கவர்களாக இருப்பாங்க. லைஃப் பார்ட்னர்ஸ் பிள்ளைங்கள்லாம் வந்து நல்லா வளர்ப்பாங்க. பாசமும் இருக்கும், அதே சமயத்தில் குழந்தைங்கக்கிட்ட ஒரு கண்டிப்பும் இருக்கும். நல்ல நிலையில் குழந்தைகளை முன்னேற்றுவார்கள். வாழ்க்கை துணைமை நல்லா பாசம் இதெல்லாம் நல்லா இருக்கும். படிப்பாளிகள் நல்லா சொல்லலாம். இவர்கள் வந்து வேலை செய்யும் பார்த்தோன்னா ஆசிரியர் பணியில் இருப்பாங்க, பேங்க்கில் இருப்பாங்க, அதே மாதிரி சிட் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இதில் இருப்பாங்க. ஒரு சில பேர் சொந்த தொழில் செய்கிறவங்களும் இருப்பாங்க. சொந்த தொழில் பார்த்தோம் அப்படின்னா வந்து டியூஷன் சென்டர்ஸ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சிட் ஃபண்ட் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் ஓனாக ரன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு சில பாரம்பரிய தொழில் செய்கிறவங்களும் இருப்பாங்க. ஜோதிடர்கள் இது மாதிரி கூட இருக்கலாம். அவங்களுக்கு ஃபுட் கேட்ரிங்கு இதெல்லாம் வந்து செய்கிறவங்க நிறைய பேர் இதில் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். இவர்கள் வந்து எல்லோரும் நன்மை செய்வார்கள், திறம்பட செயல்படுவார்கள். ஒரு சில இதில் வந்து இவர்களுக்கு வந்து கொஞ்சம் கோவக்காரர்கள் அப்படின்றதுனால கொஞ்சம் தனித்துவம் மிக்கரா இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்கள நல்ல திறமையானவர்கள் தான் வாழ்க்கையில் உயர்வு பெறுவார்கள். இவர்கள் வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா அடிவயிறு பிரச்சனை வரும். அதில் வந்து நரம்பு ப்ராப்ளங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒற்றை தலைவலி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவர்கள் வந்து திருவாரூர் பக்கத்தில் இருக்க திருக்கண்ணபுரத்தில் இருக்க சௌரிராஜ பெருமாளை வரங்க வாழ்க்கையில் வெற்றிகள் அதிகமாக உண்டாகும். சரிங்களா? இது வந்து இந்த முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கான பலன்கள். அடுத்து இந்த 2வது பாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா செவ்வாயின் வீடு ப்ளஸ் வந்து புதனோட நட்சத்திரம் சனியோட அம்சத்தில் வருவாங்க. ஏன்னா சனி பகவான் மகர ராசியில் வரும். ஓகேங்களா? அது காலபுருஷனுக்கு 10ஆம் வீடாக வரும். கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் எல்லாமே அதை நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஸ்டீஜ் பத்மநாபன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நல்லாவே வந்து திறம்பட செயல்படுவார்கள். யாரும் எதையும் நம்ப மாட்டாங்க. இவங்க வந்து பணம் ஒன்றி வாழ்க்கையில் சம்பாதிக்க ஒரு குறிக்கோளாக இருப்பாங்க. சுயமுயற்சியில் முன்னேறணும்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? தந்தைக்கு வேறு பாசம் இருந்தாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஓரளவு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. பூர்வீக சொத்து அமைக்கலாம் இவங்களுக்கு நிறையவே இருக்கும். இவர்கள் வந்து எப்படி அப்படின்னா யாரையும் எளிதில் நம்ப மாட்டார்கள். நல்ல உதவும் கூட எல்லாமே நல்லாயிருக்கும். பசங்க மேலேயோ இல்லை லைஃப் பார்ட்னர்ஸ் மேலேயோ பாசம் எல்லாமே நல்லாவே இருக்கும் இவங்களுக்கு. ஆனால் இவங்களை வந்துட்டு ஒரு சில சமயத்தில் வந்து இவங்களை வந்து புரிஞ்சிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இவங்க வந்து நல்ல செயல் வீரர்கள் சொல்லலாம். சுயமுயற்சியில் நல்லா முன்னேறுவார்கள். சொந்த தொழில் நிறையவே வந்து செய்வாங்க. அதில் எந்தவித தடையும் இருக்காது. இவர்கள் வந்து யாரும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். அது ஒரு இது இருக்குது. உடன்பிறப்புகளில் வந்து இவர்களுக்கு வந்து பாசம் இருந்தாலும் இவர்களோட நடவடிக்கையில் அவர்கள் வந்து கொஞ்சம் தள்ளியே இருப்பாங்க இவங்களோட இதில். ஏன்னா இவங்க எந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்றது யாருக்கும் வந்து ஒரு புரியாத புதிராக இருக்கும். ஆனால் இவர்களுக்கு வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர்கள் வந்து பணம் எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்றத வந்து இவங்கக்கிட்ட கற்றுக்கலாங்க. அதே இவங்க பிஸ்னஸ் மைண்டாக இருப்பாங்க. ஸோ பிஸ்னஸ் மைண்டில் வந்து இவங்களுக்கு பாசத்துக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பொதுவாக வந்து பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு இது பார்க்கக்கூடாது இல்லைங்களா, கருணை இதெல்லாம் பார்த்தா நம்ம பிஸ்னஸில் வந்து லாஸ் ஆகிடும் இல்லைங்களா. ஏன்னா அதுவே அதானே பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு இது இருக்கணும், நீதி நேர்மை இருக்கணும் வேண்டி. பட் வந்து இது கூட பச்சாதாபம் இருக்கக்கூடாது இல்லைங்களா, பரிவு காட்டக்கூடாது. ஏன்னா கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் விட்டு கொடுத்து இறங்கணும் அப்படின்னா வந்து பிஸ்னஸில் வந்து ஜெயிக்க முடியாது.
அது வந்து எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? இன்றைக்கி பல முன்னோடியில் இருக்க பிஸ்னஸ் அதிபர்கள்லாம் வந்து இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சாரகர் வந்து தான் தொழில்னு வச்சு அதில் நீதி நேர்மை தான் இப்போ வந்து பச்சாதாபமும் கருணையும் வந்து அதில் பாசத்துக்கு அதுக்கெல்லாம் வந்து அதில் இடம் கிடையவே கிடையாது. அப்படி இருந்தால் தான் வந்து தொழிலில் முன்னேற முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இதுக்குன்னா இந்த பழமொழியை வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த நட்சத்திரக்கிட்ட கேட்ட 2வது பாதியில் பிறந்தவங்ககிட்ட வந்து இந்த பழமொழி வந்ததுன்னு கூட நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து இவர்கள் இதில் பிஸ்னஸ் மைண்டடாக இருப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, எல்லாம் நல்லா செய்வாங்க. ஒரு பிஸ்னஸ் வளர்த்தாங்க அப்படின்னா அதை வளர்த்துட்டு அதே திடீர்னு அதை விற்றுருவாங்க. வேற ஒருத்தர் இன்னொரு பிஸ்னஸில் போய் இறங்குவாங்க. ஸோ புது புது விஷயங்கள்லாம் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு இதுவும் வந்து இவங்கக்கிட்ட நிறையவே இருக்கும். இதனால் செயல் வீரர்கள் தான் நல்ல நம்பிக்கையானவர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் இவர்களுக்கு வாழ்க்கையில் நல்லாவே முன்னேற்றங்கள் நல்லாவே இருக்கும். பூர்வீக சொத்து அமைப்புகள்லாம் இவங்களுக்கு நிறையவே இருக்குது. வெற்றியாளர்கள்னு கூட சொல்லலாம். சுயமுச்சியில் முன்னேறணும்னு நினைப்பாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு வந்து பிடிச்ச ஒரு இதுவாக இருக்கும். நண்பர்கள்ட்ட கொஞ்சம் கம்மியாக வச்சுருப்பாங்க. பிஸ்னஸ்ன்றதுனால நண்பர்கள்ட்ட கொஞ்சம் கம்மியாக வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மூட்டு வலி வரும். அப்புறம் வந்து கை கால் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடிவயிறு பிரச்சனை வரும். அப்புறம் வந்து பார்த்தா சளி தொல்லைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவர்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இவங்க திருவாரூரில் இருக்க யமதர்மராஜா கோயிலில் இருக்குது. அவரை வணங்குறதுக்கு வந்து இவர்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அடுத்தது இப்போது இந்த 3ஆம் பாதம். இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னா இவர்கள் வந்து பிரஸ்டீஜ் பத்மநாபன் தான் சொல்லலாம். 2வது பாதத்தில் இருக்க கொஞ்சம் 3ஆம் பாதம் மொரலஸ் கொஞ்சம் இதுவாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் வந்து வித்தியாசங்கள் மாறுபட்டு இருக்கும் இந்த 3ஆம் பாதத்தில். இந்த 3ஆம் பாதத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ப்ரெஸ்டீஜ் இஷ்யூஸு, சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். தன்னம்பிக்கை எல்லாமே வரும். பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். இவர்கள் தான் என்ற அந்த ஒரு இது இருக்கும். அலட்சிய போக்கு இதெல்லாம் இருக்கும் இவர்கள்கிட்ட. நல்ல செயல் வீரர்கள் தான் சொல்லலாம். எல்லா வேலையும் கரெக்டாக செய்வாங்க. யாரையும் எதுக்கும் நம்ப மாட்டார்கள். ஓகேங்களா? இவங்க உண்டு இவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. பணத்தை நல்லா சம்பாதிப்பார்கள். அதெல்லாம் ஒரு இது இருக்குது. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் வந்து ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். பிள்ளைங்கள்லாம் வளர்ப்பாங்க. ஆனால் வந்து ஒரு அளவோடு தான் பிள்ளைங்க மேலே பாசம் இருக்கும். அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டாக செய்வாங்க. எங்களுடைய குறிக்கோள்னால் அவங்கள வந்து அடுத்த நிலைக்கு அவங்கள உருவாக்குறது தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருக்கும். அந்த வந்து இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களோட குறிக்கோள் அதுதான் இருக்கும். நல்ல தொழிலதிபர் நிறைய பேர் உருவாவாங்க. சுய கௌரவம் விட்டு கொடுக்க மாட்டார்கள். தன்னம்பிக்கை உள்ளவர்கள் தான். தன்னுடைய படிப்பு, அறிவு அதை வச்சே முன்னேறுவாங்க. அதுலேயே வந்து ஒரு சில தான் என்ற அகங்காரம் இவர்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மற்றபடி இவர்களும் நல்லவர்கள் தான். ஏன்னா இவர்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து செவ்வாயின் வீடு, புதனோட நட்சத்திரம் ப்ளஸ் சனியினோட இது கும்பராசியில் வரும். திடீர் அதிர்ஷ்டமான அந்த 11ஆம் இடம் சொல்லிச்சு அதிர்ஷ்டமான இடம்னு சொல்லலாம். ஸோ பண வரவு திடீர்னு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எல்லாருக்குமே உதவும் மனப்பான்மை இருக்குது. இவர்களுக்கு வந்து ஜாதக கட்டத்தில் ஒரு கிரகங்கள் எல்லாம் நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னா டோட்டலாக இவங்க மாறிடுவாங்க. அதாவது முன்னாடி சொல்லணும்னா ஒரு புரியாத புதியன்னு ஒரு படத்தில் பழைய படத்தில் பார்த்திங்கன்னா ரகுவரன் சொல்லுவார் இல்லையா, ஐ நோன்ற. ஸோ அதை மாதிரி ஒரு சமயத்தில் இவர்கள் இவங்க லைஃப் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் இவர் லைஃப் பார்ட்னர் வந்து இவங்களை புரிஞ்சு நடக்கணுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா இவங்க எந்த நேரத்தில் இவங்கள வந்து எப்படி இருப்பாங்கன்றது யாருக்கும் தெரியாத விஷயங்கள் அது வேறு இருக்குது. சரிங்களா? ஆனால் இவங்க நல்லவர்கள் தான். நல்ல திறம்பட செயல்படுவர்கள் தான். பணம் சம்பாதிப்பாங்க. குடும்பத்து மேலே பாசம் இருக்கும். பட் வந்து அடுத்த தானுன்ற அந்த இது ஒன்று இருக்கும். தான் எல்லாத்துலேயுமே தெரிஞ்சவர், அனைத்தும் அறிந்தவர் நான் தான் அப்படின்வாங்க. இவங்களுக்கு கௌரவமிக்க இடத்துல தான் இவங்க வேலை செய்வாங்க. இவங்க வந்து இவங்களை புகழணும் அப்படின்ற ஒரு இது தான் வந்து இவங்ககிட்ட இருக்கும். அந்த ஒரு இது வந்து இவங்ககிட்ட இருக்கும். அது மாதிரி தேடுற மாதிரியே வந்து இவங்க செய்வாங்க. தலைமை பண்புள்ள இடத்துல தான் இவங்க வேலையை நிறையவே செய்வாங்க. சொந்த தொழில் செய்கிறவங்க நிறையவே இருப்பாங்க. சிலர் வந்து என்ன வந்து அந்த லிக்வர் ஷாப்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. கட்டுமான இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ். ஏன்னா இது சனி சம்மந்தப்பட்டதுனால இரும்பு தொழில் சம்மந்தப்பட்டது, கனரக வாகனங்கள், இது மோட்டார் வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் தான் நிறைய பேர் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லலாம். இன்டீரியர் மெக்கானிக்கல் இன்ஜினியர், மொத்தமாக சொன்னால் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அந்த இதில் இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சித்த மருத்துவர்ஸு அது மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இவர்களுக்கு வந்து என்ன ஸ்கின் டிசீஸு, ஓவாமை இது மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவர்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ட்ரிப்ளிகேனில் இருக்க பார்த்த சாரதி பெருமாளை வணங்கத்துக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் அதிகமாக கிடைக்குங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த 4ஆம் பாதம். இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அதே செவ்வாயின் வீடு, புதன் நட்சத்திரம், குருவோட 4ஆம் மீன ராசியில் வரும். ஓகேங்களா? இந்த மீன ராசி இந்த முதல் பாதத்துக்கும் 4ஆம் பாதம் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? முதல் பாதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா திரிகோண ராசியில் 1, 5, 9 அந்த இதில் வரும். ஸோ அதனால் அந்த
திண்மைகளில் தனியாக இருக்கும். இங்கே 4ஆம் பாதம் வந்து மோட்ச ராசியில் வரும். அது வந்து மீன ராசியில் வருது. சரிங்களா? இவர்கள் வந்து பொதுநலவாதிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்கள எல்லாருக்கும் இரக்க குணம் அதிகமாக இருக்கும். நம்பி ஏமாறுவார்கள். ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அடி வாங்காத்துக்குன்னே பிறந்திருக்கான் ஒருத்தன் அப்படின்ட்டு. அது மாதிரி இவர்கள் வந்து எல்லாராலையும் வந்து ஏமாற்றம் தான் இவங்க அதிகமாக இருந்து ஏமாற்றியிருப்பார்கள். அந்த மாதிரி இதில் தான் இவர்கள் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இவர்கள் ஏமாளியாக இருந்தாலும் வாழ்க்கையில் வந்து இவர்கள் உண்மையான வந்து பார்த்தா இவர்கள் தான் உண்மையில் வெற்றியாளர்கள்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து இவர்கள் வந்து தனித்துவம் மிக்கவர்கள். கடவுள் பக்தி எல்லாமே நிறைய இருக்கும். இரக்க குணம் இருக்கும். எளிதில் உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. எல்லாரையும் நம்பிடுவாங்க. அதுதான் வந்து இவங்ககிட்ட இருக்க ஒரு பலவீனம். மற்றபடி இவர்கள் உண்மையாக நல்லவர், கடின உழைப்பாளிகள், நல்ல திறம்பட செயல்படுற நல்ல படிப்பாளிகள் நம்ம சொல்லலாம். குடும்பத்துலேயும் லைஃப் பார்ட்னர்ஸ் மேலேயும் நல்ல பாசம், பண்பு எல்லாம் வச்சுருப்பாங்க. அவர்களே இதுதான் எல்லா வேலையும் செய்வார்கள். வெளியூர் வெளிநாடுலாம் போய் கூட பணம் ஈட்டுபவர்களாக இருப்பாங்க. தூதரக பணிகள்லாம் நிறைய பேர் செய்கிறவங்க இருப்பாங்க. பேங்கிங் செக்டார்ஸு, இந்த சொந்த தொழில் செய்கிறவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க. உண்மையாக இருப்பாங்க. நீதி நேர்மையெல்லாம் பார்ப்பவர்கள் இருப்பாங்க. ஆலய பணி இதிலெல்லாம் தன்னை அதிகமாக ஈடுபாடுகள் செய்து கொள்பவராக இருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இவர்கள் வந்து எந்த ஒரு காரியத்தையும் கரெக்டாக ஆராய்ந்து அதில் வெற்றி காண்பார்கள். வாழ்க்கையில் வெற்றிடுவாங்க. மற்றவங்கள சப்போஸ் இவங்களை ஒருத்தர் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா கூட அவங்கக்கிட்டேருந்து அவங்கள எதிர்த்து திரும்பி அவங்க ஏமாந்தவங்க மேலே மூஞ்சில் கறி பூசுகிற அளவுக்கு இவங்க திறம்பட வாழ்வில் உயர்வார்கள். அந்த ஒரு திறமை வந்து இந்த 4ஆம் பாதத்தில் இருக்குது. உண்மையில் சொன்னால் ஊமைக்கொட்டான் ஊரை ஏமாற்றணுவாங்க இல்லையா, அதை மாதிரி இவர்கள் வந்து ஏமாளிகள் எல்லாம் நினைப்பாங்க. ஆனால் உண்மையில் வெற்றியாளர்கள் இவர்கள் தான். வாழ்க்கையிலேயே இந்த 4 பாதத்திலேயே இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் உயர்ந்த நிலை அடைவார்கள். அந்த தன்மை வந்து இந்த கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு இயற்கையாகவே இருக்குங்க. ஓகேங்களா? இவர்கள் மோட்ச ராசி. இவர்கள் செய்யும் தர்ம சிந்தனைகள் அதெல்லாமே பண்ணுறதுனால ஒரு சிலருக்கு இந்த ஜென்மத்திலே வந்து மோட்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கடைசியில் இறைநிலை முக்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். ஸோ இவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படி இவர்களும் வந்து ஸ்கின் டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீரிழிவு எல்லாம் வரதுக்கு, ஒற்றை தலைவலி இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவர்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து க்ஷேத்திரங்கள் செய்கிறது சிறந்த இதுங்க. தல யாத்திரைகள், இதேமாதிரி திவ்ய தேசங்கள் இது மாதிரிலாம் இவர்கள் போயிட்டு வழிபட்டு வர்றது இவர்கள் வாழ்க்கைக்கு வெற்றிகள் அதிகமாக குவிக்கும். சரிங்களா? இது வந்து இந்த கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்கள குணாதிசயங்கள். இதோட இந்த நட்சத்திர பாதம் பிறந்தவங்கள சிறப்பு பகுதி முடியுது. அடுத்த பகுதியில் இந்த நட்சத்திரத்தோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.